ஸ்ரீ ரேவா காண்டம் 80ஆம் அத்தியாயம். நந்திக ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் நந்திகேஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், பின்னர் ஒருவர் நந்திகேஸ்வரர் என்ற சிறந்த தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். பெரிய அரசரே, இங்குதான் மகாநந்தி சித்தர் ஞானம் பெற்றவர் ஆனார். நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கூறுவேன். முன்னர் கணங்களின் ஆண்டவரான நந்தி தேவர் ரேவனை எதிர்கொண்டு தீர்த்தத்திலிருந்து தீர்த்தத்திற்கு சென்று தவம் செய்து வெற்றி பெற்றார். ததிஸ்கந்தனையும் மதுஸ்கந்தனையும் விட்டு வெளியேறிய போது மகாதேவர் மகிழ்ச்சி அடைந்து நந்திநாதரிடம் உரையாடினார். ஈஸ்வரனார் கூறினார், நந்தீசா, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தாங்கள் விரும்பும் எந்த வரத்தையும் தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் யாத்திரையின் போது நீங்கள் செய்த தவத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நந்தீஸ்வரர் கூறினார், நான் செல்வத்தை விரும்பவில்லை, குடும்பம் மற்றும் சந்ததியை விரும்பவில்லை. உங்கள் தாமரை போன்ற திருப்பாதங்களை தவிர வேறு எதையும் நான் விரும்பவில்லை. நான் புழுக்கள், பூச்சிகள் மற்றும் வெட்டு கிளிகளுக்கு மத்தியில் பிறந்தாலும் அல்லது கீழ்த்தரமான மிருகமாக பிறந்தாலும் என் எல்லா பிறப்புகளிலும் உங்களிடம் என் பக்தி நிலைத்திருக்கட்டும். அப்படியே ஆகட்டும் என்று மிகுந்த மென்மையுடன் கூறி, அரசரே, மகாதேவர் அந்த ஞானியை கரத்தை பிடித்து தனது இருப்பிடத்திற்கு சென்றார். அந்த தீர்த்தத்தில் மிகுந்த பக்தியுடன் புனித நீராடி 3 விழிகளை கொண்ட இறைவனை வணங்கும் ஒரு மனிதன் அக்னிஷ்டோம யாகத்தின் பலனை அடைகிறான். தீர்த்தத்தில் நீராடி தனது உயிரை துறந்தால் அவன் சிவனாரின் உதவியாளராகி நித்திய கல்பங்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறான். நீண்ட காலத்திற்கு பின்னர் வேதங்கள் மற்றும் வேதாங்கங்களின் கொள்கைகளை நன்கு அறிந்த ஒரு தூய குடும்பத்தில் அவர் பிறப்பார். அவர் 100 ஆண்டுகள் வாழ்வார். இவ்வாறு அன்பர்களே, தீர்த்தத்தின் சிறந்த மகிமை உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. மனிதர்களுக்கு அது கிடைப்பது கடினம், ஆனால் அது எல்லா பாவங்களையும் அழிக்கிறது. 80ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.